அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸ் 2, அதாவது சாப்டர் 3. இது வந்து ரிவ்யூ. ஏற்கனவே இதை சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அது என்னென்ன ஃபார்முலா வருது, நம்ம எப்படி வந்து அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இங்கே பார்க்குறோம். இந்த ஏரியா பவுண்டட் பை y = f of x, தென் x = a, x = b. இது வந்து லிமிட்டு. இந்த மாதிரி கொடுத்தா கொஸ்டினில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? இன்டெக்ரல் a to b y dx. yங்கிறது f of x. ஸோ அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி லிமிட்டை அப்ளை பண்ணோம்னா we'll get the answer. Then the area bounded by y = f of x. இது இந்த இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது above x axis, இந்த x axisக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து ப்ளஸ்ஸு. below x axis அப்படின்னா இன்டெக்ரல் a to b minus y dx. ஸோ below x axisனா மைனஸு, above x axisனா ப்ளஸ்ஸு. தென் ரைட் சைடு, தென் லெஃப்ட் சைடு. ரைட் சைடுங்கிறப்ப ப்ளஸ்ஸு, லெஃப்ட் சைடு அப்படிங்கிறப்ப மைனஸு. அதே மாதிரி இங்கே y dx அப்படின்னு வரும், இதில் வந்து x dy அப்படின்னு சொல்லி வரும். ஸோ த ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x axis அப்படிங்கிறப்போ இங்கே y dx. ஒய்யை வந்து கொஸ்டினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கும். எப்போவுமே நமக்கு இங்கே டிஎக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஃபங்க்ஷன் உள்ளே வர இன்டெகிரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸுக்கு மாறிடும். எக்ஸில் இருந்தால் தான் நம்ம அது மாதிரி போட முடியும். தென் தேர்ட் ஒன்னுக்கு வந்து இன்டெக்ரல் சி டு டி எக்ஸ் டிஒய். ஏன்னா ரைட் ஆஃப் ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ ப்ளஸ்ஸு, இதே ரைட் ஆஃப் லெஃப்ட் ஆஃப் y axis அப்படின்னா இன்டெக்ரல் c to d தென் மைனஸ் எக்ஸ் dy. ஸோ ரைட்னா ப்ளஸ்ஸு, தென் லெஃப்ட் அப்படின்னா மைனஸ்ஸு. தென் த ஏரியா பிட்வீன் y = f of x, y = g of x. இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னா இங்கே லிமிட் வந்து x = a அண்ட் x = b. f of x greater than g of x. f of x வந்து கிரேட்டராக இருக்கும், g of x ஸ்மாலராக இருக்கும். அப்போ இன்டெக்ரல் a to b கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர் ஃபங்க்ஷன். இங்கே வந்து dx. நெக்ஸ்ட் வந்து மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன் MC. மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன்னா காஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன். காஸ்ட் ஃபங்க்ஷன்னா மார்ஜினல் காஸ்ட்டை இன்டெகிரேட் பண்ணோம்னா யூ ஆர் கெட்டிங் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எம்சி டிஎக்ஸ், திஸ் இஸ் காஸ்ட் ஃபங்க்ஷன். தென் ஆவரேஜ் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா சி பை எக்ஸ். சிங்கிறது என்ன? இந்த காஸ்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அது பை எக்ஸ். தென் டோட்டல் சேல். டோட்டல் சேல் இன்டெக்ரல் 0 to t f of t dt, where t ங்கிறது it denotes time. then r அப்படிங்கிறது rate of growth. then revenue function r. revenue functionனா மார்ஜினல் ரெவன்யூவை இன்டெகிரேட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ரெவன்யூ ஃபங்க்ஷன். எப்போவுமே இங்கே ப்ளஸ் கே அப்படின்னு போடுவோம். கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின்லேயே சம் கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அதை யூஸ் பண்ணி கே வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா எம்ஆரை வந்து இன்டகிரேட் பண்ணணும். அதே மாதிரி டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா ஆர் பை எக்ஸ். ஆருங்கிறது என்ன? ரெவன்யூ. இங்கே ஆர் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா, அதை எழுதிட்டு பை எக்ஸு. இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறப்போ அந்த ப்ராஃபிட்டுக்கு உண்டான ஃபார்முலா இன்டகிரல் மார்ஜினல் ரெவன்யூ மைனஸ் மார்ஜினல் காஸ்ட். இங்கே டிஎக்ஸ் ப்ளஸ் கே. இதுலேயும் அப்படி தான் கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ சில இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை வச்சுட்டு கே வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட்டு, லாஸ், இந்த மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஆஃப்டர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் கே இதில் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் கே வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது டிபி பை டிஎக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது d²/dx² வந்து இங்கே கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கு இல்லையா,
அப்போ கண்டிப்பாக இது லெஸ் தேன் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ லெஸ் தேன் 0ன்னு எப்படி இருக்கும்? நெகட்டிவில் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னா இங்கே டிபி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுட்டு யூ ஆர் ஃபைண்டிங் எக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம அந்த ப்ராஃபிட்டில் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தா யூ ஆர் கெட்டிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஹியர் யூ ஆர் கெட்டிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ டெல் யூ, இப்போ நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஃபார்முலா எம்ஆர் மைனஸ் எம்சி. எம்ஆரை இன்டகிரேட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? ரெவன்யூ வந்து கிடைக்கும். அதே மாதிரி எம்சியை இன்டகிரேட் பண்ணுறப்ப யூ ஆர் கெட்டிங் காஸ்ட் ஃபங்க்ஷன். இந்த எம் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடுது. மார்ஜினல் ரெவன்யூங்கிறது வெறும் ரெவன்யூன்னு மாறிடும். மார்ஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் காஸ்ட் அப்படிங்கிறது. எக்ஸ் எல்லாம் எழுதணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. எக்ஸுங்கிறது சம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை டினோட் பண்ணுறோம். இது ஆர் மைனஸ் சி அப்படின்னு எழுதுகிறோம். ஜஸ்ட்டு சாதாரணமாக பார்த்தாவே ப்ராஃபிட் அப்படின்னா என்ன? வருமானம் மைனஸ் நீ வாங்கின விலை இல்லையா? ஸோ ரெவன்யூ, வருமானம்ங்கிறப்ப ரெவன்யூ மைனஸ் ஒரிஜினல் காஸ்ட்டு. ஸோ இந்த கண்டுபிடிச்ச இந்த ஃபங்க்ஷனில் தான் இங்கே ஒரு எக்ஸ் வேல்யூ வந்து இருக்கும் இல்லையா, அந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படிங்க சொல்லி அட்டைன் பண்ணலாம். ஸோ இதே தான் இங்கே ரிப்பீட் ஆகுது. மார்ஜினல் காஸ்ட்னா எம்சின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எம்சியை இன்டகிரேட் பண்ணால் சி ஆஃப் எக்ஸ். ஸோ எம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ எம்சியை சி அப்படின்னு மாற்றணும்னா எம்சினா மார்ஜினல் காஸ்ட்டு, சினா காஸ்ட்டு. காஸ்ட் ஃபங்க்ஷன் வேணும்னா மார்ஜினல் காஸ்ட்டை இன்டகிரேட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். தென் ரெவன்யூ ஃபங்க்ஷன் பண்ணணும் வேணும் அப்படின்னா மார்ஜினல் ரெவன்யூவை இன்டகிரேட் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த எம்சி இதை சி டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு சி டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ கொஸ்டினில் எம்சின்னு இருக்கலாம், சி டேஷ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கலாம். அதே மாதிரி எம்ஆர் அப்படின்னு இருக்கலாம் அல்லது ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இங்கே ப்ராஃபிட் வேணும் இல்லையா? ப்ராஃபிட்னா என்ன? ரெவன்யூ மைனஸ் காஸ்ட். எக்ஸுங்கிறதுல ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ வி ஆர் ஃபைண்டிங் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸிங் டிபி பை டிஎக்ஸ். பொதுவாகவே ரேட் ஆஃப் அப்படின்னாவே டியில் தான் ஆரம்பிக்கும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எதனுடைய சேஞ்சோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சப்போஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டைம்னு வையேன், அப்போ என்ன போடணும்? டிடி பை டிஎக்ஸ் இந்த மாதிரி போடணும். இங்கே வந்து கொஸ்டினில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் டிபி பை டிஎக்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் ஆன்யூட்டி ஆஃப்டர் என் பேமெண்ட் கட்டின பிற்பாடு அமௌண்ட் ஆஃப் ஆன்யூட்டி என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஏ ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to n p தென் இ பவர் ஆர் டி. இங்கே டிடி. ஆர் அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, தென் பி அப்படிங்கிறது பேமெண்ட்டு, டி அப்படிங்கிறது பீரியட். தென் நெக்ஸ்ட் வந்து கன்சப்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் ஆஃப்டர் டிஎஸ் கழித்து நம்ம என்ன கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபார்முலாவில் இன்டகிரல் 0 to t then p0 e power kt dt that is equal to p0 by the p சரியா தெரியலையா p0 by k e power kt minus 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து elasticity function அப்படின்னா இதோட ஃபார்முலா ey by ex. So that is equal to x by y then dy by dx. This is elasticity function. அடுத்தது வந்து elasticity demand function அப்படிங்கிறப்போ x by y dy by dx அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம்.
டிமாண்ட் அப்படிங்கிறப்ப நியூ டி ஈக்குவல் டு மைனஸ் பி பை எக்ஸ் தென் டிஎக்ஸ் பை டிபி. இங்கே ஒய் எக்ஸ் வரப்போ இங்கே வந்து எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி இருக்கு. டிமாண்டுக்கு வந்து பி பை எக்ஸு தென் டிஎக்ஸ் பை டிபி. இதில் மாற்றினா மாறி இருக்கு, எக்ஸு மேலேயும் பி வந்து கீழேயும் இருக்கும். உனக்கு இது சிரமமாக இருந்தால் நீ இப்படி கூட எழுதலாம், மைனஸ் பி பை எக்ஸ் தென் டிவைடட் பை டிபி பை டிஎக்ஸ். அப்போ இங்கே பி பை எக்ஸு இங்கேயும் பி பை எக்ஸ் அந்த ஃபார்முக்கு வந்துடும். இதில் வந்து ஒய் பை எக்ஸு இங்கேயும் ஒய் பை எக்ஸு, இது வந்து ரெசிப்ரோக்கலாக எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி எழுதி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஒன், கன்சியூமர் சர்ப்ளஸ் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இன்டெக்ரல் கன்சியூமர் சர்ப்ளஸ் சிஎஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இன்டெக்ரல் 0 to x0 f of x dx minus x0 p0. f of x dx minus x0 p0. x0 அப்படிங்கிறது குவான்டிட்டி, தென் p0 அப்படிங்கிறது ப்ரைஸு. தென் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் ps equal to integral 0 to x0, the same x0. இங்கே ஃபஸ்ட்டு வந்து x0 p0 வந்து எழுதுகிறோம். x0 p0 மைனஸ் இன்டெக்ரல் 0 to x0 g of x dx. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இங்கே x0 p0, இதில் வந்து ஃபஸ்ட்டு x0 p0 மைனஸ் இன்டெக்ரல் 0 to x0 g of x dx.